ஏதாவது ஒரு பாகம் இவங்களுக்கு பாதிக்கக்கூடிய விதமாக அமையும். அப்போ சனி நல்லா இருந்துட்டால் இந்த ப்ராப்ளம் குறைவு உங்களுக்கு. ஆனால் இருக்கும். ஆமாம், சனி வந்து 4ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல, 5, 9 லக்னம் இந்த மாதிரி இடத்துல இருந்துட்டால் நல்லது. ஆட்சியில் இருந்தால் நல்லது. ஆட்சினா 5ஆம் இடத்துல ஆட்சியில் இருக்கிற, மகரத்தில் ஆட்சியில் இருக்கிறது நல்லது. அதுவே கும்பத்தில் ஆட்சியில் இருக்கிறது சரியானதில்லை. அங்கே தான் நரம்பு சம்மந்தமான ப்ராப்ளத்தை உங்களுக்கு அதிகமாக கொடுக்குற மாதிரி ஆகிடும். அப்போ இதை கொஞ்சம் கவனத்தில் அவங்க எடுத்துக்கணும். நரம்பு சம்மந்தப்பட்டு தான் இவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த வெரிகோஷன் சொல்லக்கூடிய இந்த நரம்பு சுற்றிக்கிறது இதெல்லாம் ரொம்ப அவசரப்படுறாங்க. ஆமாம், இதெல்லாம் இவங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். அந்த காலத்தில் இந்த யானைக்கால் வியாதிங்கிறது சொல்லுவாங்க. அந்த மாதிரி திடீர்னு கால் பெருத்து போகிறது அப்படிங்கிறது. ஏன்னா கால் சம்மந்தமான பிரச்சனையை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால இதெல்லாம் ஒரு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டாங்கன்னா சரியாக இருக்கும். வணக்கம் சார். போன எபிசோடில் சல்லியனை பற்றி பார்த்தோம், ஆரோக்கியம் பற்றி பார்த்தோம். சல்லியனுடைய ஆரோக்கியம், அந்த கேரக்டரோட ஆரோக்கியம் வரைக்கும் பார்த்துட்டோம். ஆமாம், அதாவது அது மகாபாரதத்தில் இல்லை, இங்கே நடைமுறையில் இருக்க அஸ்த நட்சத்திர லக்னா என்னென்ன பாதிப்புகள் வரும், என்னென்ன எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டோம். ஆமாம், இப்போ அடுத்தது என்ன இருக்குது, சல்லியனை பற்றி பேலன்ஸ் என்ன இருக்குது பேச? சல்லியனை பற்றி பேலன்ஸ் இருக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் போர் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. போர் நடந்துகிட்டு இருக்க வந்து பீஷ்மர் முதல்ல இருக்கிறாரு. அதற்கு பிறகு துரோணர் பதவி வைக்கிறாரு. துரோணருக்கு பிறகு வரிசையாக ஒரு ஆளாக வராங்க. சல்லியன் வந்து இறுதியாக வர்றாரு. அப்போது இந்த சல்லியன் வந்து இந்த மாதிரியாக எதிர்முகாமல் இருக்காரு அப்படிங்கிற கோபம் தர்மனுக்கு உண்டு. நமக்காக வந்துட்டு ஆமாம், வழியில் யாரோ சாப்பாடு போட்டாங்கன்றதுக்காக ஒரு கொள்கையை வகுத்துக்குன்னு அங்கே போயிட்டார் இல்லைங்களா. அப்போது தர்மனுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நகுல சகாதேவன் தன்னுடைய மாமனார், அதனால் அவங்க 2 பேரும் வந்து இவரோட விரோதிக்க மாட்டாங்க. ஆனால் தர்மனுக்கு வந்து முரண்பாடான பழக்கம் அப்படிங்கிறனால போர் வந்து என்னென்னா சல்லியனுக்கு எதிராக தர்மர் செய்கிறார். இப்போது சல்லியனுக்கு இருக்கிற ஒரு இது வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாக்கா அவனால் போர் செய்ய முடியாது இல்லைங்களா. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, தர்மர் சிரிச்சுக்கிட்டே சல்லியன் கூட போர் செய்கிறாரு. சல்லியனுக்கு கோவம்னா அவருக்கு கோவம் வருது, ஆனால் அவரால் போர் செய்ய முடியல. தர்மா, நீ தயவுசெய்து போரின் முறையை நீ கையாளு, போரில் யாராவது சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை மாமா, நான் உங்களோட ரூட்டு தான். இல்லை மாமா, உங்களோட போர் செய்கிறதுக்கு எனக்கு வந்து கோவம் வர மாட்டேங்குது. நீங்கள் மாமனாக இருக்கீங்க, அதனால் வந்து எனக்கு உங்கள் மேலே கோவம் வர மாட்டேங்குது. நான் ஒப்புக்காக போர் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரியாக தர்மன் சொல்கிறான். இவர் வந்து பலம் இழந்தவர் மாதிரி மேற்கொண்டு ஆகிக்கிட்டே இருக்கார். அதனால் ஒரு கட்டத்தில் ஆயுதத்தை கீழே போடுறாரு. உன்னோட போர் செய்ய முடியாது தர்மன் சொல்லும்போது வாள் வீசிடுறாரு. இப்போ தர்மங்கையால் தான் கொல்லப்படுறாரு. தர்மங்கையால் தான் சல்லியன் வந்து மகாபாரதத்தில் கொல்லப்படுறாரு அப்படிங்கிறது. அதாவது இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மகாபாரதத்துக்குள்ளார ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஏன்னா ரொம்ப சின்ன கேரக்டர் தான், ஆனாலும் கூட அது சொல்ல வர்ற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் ஒரு போர் நடக்குதுன்னா நீங்கள் யார் கூட இருக்கிறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இங்கே இருக்கீங்களா அங்கே இருக்கீங்களா இது உறுதியாகணும். அப்போ உறவுகள் எல்லாமே பொதுவாகவே என்னென்னா ஒரு பக்கம் நின்றோம். ஆனால் மகாபாரதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா உறவுகளுக்குள்ளே தான் சண்டையே. இப்போ ஒரு தெருவுக்கும் சண்டை, ஒரு ஊருக்கும் சண்டைனா அது அந்தந்த ஊருக்காரவங்க அவங்களுக்கு இருக்குது. ஆனாலும் அதில் ஒரு இனப்பற்று ஒன்று இருக்குல்ல. கண்டிப்பாக என் மாமன் தாயா அவன், என் மச்சான் தாயா அப்படின்னு ஒரு தோணும் இல்லைங்களா. அது மாதிரியாக இங்கே வந்து உறவுகளுக்குள்ளேயே சண்டை நடக்கும்போது இந்த உறவுகள் வந்து யார் கூட நிற்கிறதுங்கிற ஒரு பெரிய சிக்கல் எல்லாத்துக்குமே. ஹஸ்தினாபுரங்கிற ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்து கூட உறவாடக்கூடிய நாடுகள்னு இருக்குது, பகை நாடுகள்னு இருக்குது. இப்போ இந்த உறவாடக்கூடிய நாடுகள் எல்லாமே யார் பக்கம் சேர்றதுங்கிற ஒரு பெரும் பிரச்சனை. அப்போ யார் பெரியவங்களாம் எந்த பக்கம் இருக்காங்க, அந்த பக்கம் நம்ம ஜாயின் பண்ணுறங்கிற ஒரு பக்கம். இப்போ எதிரிகள்லாம் சேர்ந்து இந்த பக்கம் வர்ற மாதிரி, தர்மன் பக்கம் வர மாதிரி இருக்குது. இதை விட என்னன்னு கேட்டிங்கன்னா, ராஜசூய யாகம்னு ஒன்று நடத்தினா இல்லைங்களா தர்மனை, அதில் தான் அங்கே இருக்கிற பிரச்சனையே பெரும் பிரச்சனை. இப்போ அவனுக்கு எல்லாம் கட்டுப்பட்டவங்கன்னு சொல்லி அங்கே வந்து அவங்களுக்கு எல்லாம் முதல் முறையாக செஞ்சுட்டாங்க தர்மனுக்கு. இப்போ அவனை வந்து இங்கே பகைக்கணும். ஆனால் தர்மம் கூட போனால் இங்கே பீஷ்மர் முதற்கொண்டு துரோணர் முதற்கொண்டு எல்லாருமே பகைக்க வேண்டிய கட்டாயம்.
அப்போ இருதலை கொல்லி என்பா சில பேர் அங்கே இருக்கிறாங்க, சில பேர் போர்லேயே கலந்துக்கல, இந்த சிக்கலில் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி தான் பலராமரே கிளம்பி போயிட்டார். என்ன அவர் 2 பக்கமும் நிற்கிற ஆளுங்களா. அதில் துரியோதனன் மேலே ரொம்ப பிரிய முடியாது. கண்ணன் நிற்கிறதோ தர்மன் சைடு கூட நிற்கிறாரு. அப்படிங்கும்போது இங்கே வந்து சகோதரத்துக்குள்ளே பிரச்சனை வர வேண்டாம்னு சொல்லி அவரு கிளம்பி தேசாந்திரம் கிளம்பிடுறாரு அவர். அப்போ அந்த மாதிரி உறவு இப்போ இன்னும் இந்த பக்கம் இருக்கணும், இல்லை அந்த பக்கம் இருக்கணும், இல்லை விலகி நிற்கணும். ஆனால் சல்லியனோட கதை அப்படி இல்லை. அது ஒரு பக்கம் வரதா சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டு அங்கேயும் முழுமையாக இல்லாமல் இந்த பக்கமும் ஆதரவாக இல்லாமல் ஒரு 2 கட்ட நிலையை அடைகிறாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி மனிதர்கள் இப்போதும் இருப்பாங்க. உறவுக்குள்ளே அடிச்சுக்குவாங்க, வெட்டிக்குவாங்க, எல்லாம் பண்ணாலும் இந்த பக்கம் உறவாக இருக்கிறது, அந்த பக்கம் உறவாக இருக்கிறது. முக்கியமான நீங்கள் சொல்லுங்கள், என்ன சொல்கிறீங்கன்னு ஒருத்தர் கேள்வி வருவான்ல, அங்கே தான் சிக்கலில் மாட்டுவாங்க. அவன் பக்கம் பேச முடியாமல் அவன் பக்கம் பேச முடியாமல் சிக்கலில் மாட்டுவாங்களே. அந்த மாதிரியான கேரக்டர் இப்போவும் இருக்காங்கிறதுக்கு நமக்கு இந்த சல்லியனுடைய கேரக்டர் ரொம்ப ரொம்ப உதாரணமாக இருக்குது. அப்போ அந்த கன்னியா லக்னம், இந்த அஸ்த நட்சத்திரங்கிறது 2 விதமான தன்மையுடையது. ஏன்னா கன்னியா லக்னம் புதனுடைய ஆட்சி வீடு, உச்ச வீடும் கூட, 2மே. அங்கே வந்து மனோகாரகனான சந்திரனுடைய நட்சத்திரம் அஸ்தம் இருக்குது. அப்போது இந்த மனம் ஒன்று சொல்லும், புத்தி ஒன்று சொல்லும். புத்தி சொல்கிறது சில நேரம் கேட்குற மாதிரி இருக்கும், மனம் சொல்கிறது ஒரு நேரம் கேட்குற மாதிரி இருக்காங்க. தான் இந்த 2 கட்டான நிலைக்கு இவங்க ஆளாகிறாங்க. இப்பவும் இருக்கிறவங்க இந்த அஸ்த நட்சத்திரத்தை ஆரம்ப முறையாக கொண்டவங்களும், அல்லது நம்ம சொல்லபடி சயின்டிஃபிக்காக பங்குனி மாதத்தில் பிறந்தவங்க, ஒரு 10ஆம் தேதிக்கு மேலே 23ஆம் தேதிக்குள்ளே பிறந்தவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஆளுமைக்கு உட்படுவாங்க. நிச்சயமாக இருக்கும். அப்போ இவங்களுக்கு நீங்கள் அட்வைஸுங்கிறது அவ்வளோ எளிதாக சொல்லிட முடியாது. இவங்கள விட புத்திசாலி இருக்க முடியாது, இவங்கள விட அறிவாளி இருக்க முடியாது. எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு திறமையானவங்களுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் அறிவுரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து சுற்றி வந்து அவர் கேட்ட போடுவார். அதாவது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவனை குழப்ப இவங்களால் எளிதாக முடியும், குழப்பத்தை தீர்த்து வைக்க முடியும். இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்க. ஒரு வடிவேல் படத்தில் கூட வரும் இல்லையா, இப்போ அவங்களுக்கு நமக்கு வாக்கியாத்தகர் இருக்குது, என்ன வாக்கியாத்தகர் இருக்குது அப்படின்னா இது எதிராளியை ரொம்ப ஈஸியாக குழப்புற வேலை. இதை இவங்களால் எளிதாக செய்ய முடியும். அல்லது சில பேர் பார்த்துருக்கீங்களா, பதிலே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் பாட்டில் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, ஏதாவது சொல்கிறா ஆனால் ஊமை கொட்டா மாதிரி அப்படியே நின்றுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா எந்த வார்த்தை சொன்னாலும் சிக்கலாக அவங்களுக்கு தெரியும். அதனால் எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்கவும் அவங்களால முடியும். இதுவே எதிராளிக்கு ரொம்ப டென்ஷன் உண்டு பண்ணும். இப்போது அவ்வளவு நிலை கொலையாத கர்ணனுக்கே சூடேற்றக்கூடிய அளவுக்கு இவருடைய வார்த்தைகள்லாம், சல்லியனுடைய வார்த்தைகள்லாம் போகுது இல்லைங்களா. அது மாதிரியாக ஒரு இடத்துல வந்து இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க இருந்ததுக்கான அடையாளம் நிச்சயமாக அங்கே இருக்கும். ஒன்று, பிரச்சனைகளை கிளறி விட்டுட்டு வந்துடுவாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க, ஆனால் எனக்கு சரியான மரியாதை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் அவருக்காவது கொடுத்துருக்கலாம். புரியல அவங்களுக்கு? சும்மா அந்த ஜங்க ஊதி கெடுத்தாரு மாதிரி நீங்கள் எனக்கு மரியாதை கொடுத்தாலும் கொடுக்கலன்னு பரவாயில்ல, அவருக்கு கொடுத்துருக்கணும்ல. நீங்கள் அவரை விட்டுட்டீங்களா இல்லையா? நாளைக்கு அவர் இதெல்லாம் கோச்சிக்கிட்டு அது பண்ணாருனாக்க நீங்கள் என்ன செய்வீங்க? எவ்வளோ பெரிய கஷ்டமாக ஏற்படும் உங்களுக்கு. உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன். இப்போவாவது போய் அவரை வாங்கன்னு சொல்லுங்கன்னா இப்போ போய் கூப்பிட்டா அது இன்னும் சிக்கல். கூப்பிட்டாமல் தவறு பண்ணியாச்சு, இப்போ போய் கூப்பிட்டா சிக்கலை பண்ணு. இந்த மாதிரியாக ஒரு இடத்துக்கு அவங்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று, பிரச்சனையை கிளறி விட்டு வந்துடுவாங்க. கூப்பிடலனாலும் பிரச்சனை, கூப்பிட்டாலும் பிரச்சனை. அந்த மாதிரியாக இவங்களை வந்து நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டே பண்ண முடியாது, கணிக்க முடியாது. எப்பேற்பட்ட இடத்துலையும் இவங்களால் எளிதாக ஒரு ஜனாதிபதி சந்திக்கணும்னு ஒரு ஆள் கன்னியா லக்னத்துக்கார முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுங்க, போய் செஞ்சுருவார். எப்படியாவது யாரை பிடிக்கணும், எப்படி போகணும், என்ன ரூட்டில் போகணுங்கிறதெல்லாம் போய் செஞ்சுருவாங்க. ஆனால் மற்ற ஆளுங்களால் இதெல்லாம் முடியாது. இதுதான் அவங்களுடைய பெரிய டேலண்ட். அப்போது எல்லா திறமைகள் இருந்தாலும் இவங்க காலத்துக்கு ஒவ்வாத செயல்களை செய்யும்போதோ நடவடிக்கைகள் எடுக்கும்போதோ ஃபெயிலியர் ஆவாங்க. இதுதான் அவங்கள்ட்ட இருக்கிற மைனஸ். காலத்துக்கு ஒவ்வாத விஷயங்களை சில நேரத்தில் செஞ்சுருவாங்க. காலத்தை என்னமோ தன் கையில் இருக்கிற மாதிரி இவங்க நினச்சிக்குவாங்க. நம்ம நினச்சா அது இப்படி பண்ணிடலாம், நாளைக்கு பண்ணிடலாம், முந்தா நாள் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களாம் ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஆனால் காலம் ஒத்துழைக்காமல் போச்சுன்னா இவங்க போட்ட திட்டமெல்லாம் ஃபெயிலியர் ஆகும். அதை நம்ம சகுனியை மொத்தமாக பார்த்துருக்கோம்.
அதுக்குள்ளே இருக்கிற இந்த ஒரு சென்டிமெண்ட்டுக்கு தனக்குத்தானே ஒரு விதிகளை ஏற்படுத்தி கொள்வது. அந்த விதிகளை வந்து என்னானாலும் நான் கடைப்பிடிப்பேங்கிற ஒரு அவர்களாக ஒரு முடிவு செஞ்சுக்கிறது. யாரும் அவரை கேட்க போகிறல, நீங்கள் ஏன் அப்படி போனீங்க இப்படி வந்தீங்கன்னு கேட்க போகிறதில்ல. ஆனால் இவங்களாம் ஒரு கொள்கையை வகுத்துக்கிட்டு அந்த கொள்கைக்குள்ளேயே வட்டம் பிடிச்சிக்கிட்டு வாழ்வா சாவாங்கிற அளவுக்கு கொண்டு இருக்கிற அளவுக்கு செயல்படக்கூடியவங்க. இதுதான் இவங்களுக்கு இருக்கிற ஒரு மைனஸ். அப்போது இந்த விஷயத்தை இவங்க வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும். இவங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை அதுதான். உங்களை நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய செயல்கள் காலத்துக்கு சரியானதா, காலத்துக்கு ஏற்றார் போல் இருக்கணும். இருந்தாலும் வெற்றி நிச்சயம். உங்களுக்கு காலத்துக்கு ஒவ்வாதது அப்படின்னாக்க நீங்களே தீர்மானித்து அதிலேருந்து விலகிறதுக்கு பாருங்கள். இதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை. இதை தவிர வேறு அறிவுரையும் இவங்களுக்கு இல்லை, சொல்லவும் முடியாதுன்னு வச்சுங்களேன். கன்னியா லக்னம் ஹஸ்த நட்சத்திரம் நிறைவு முடிஞ்சது. நம்ம இதோட நம்ம முடிச்சிக்கலாம். ஏன்னா இது ஒரு 4வது எபிசோடு. இது உங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப சின்ன கேரக்டர். இதுக்கு அடுத்த கேரக்டர் அதே தான். இதுக்கு அடுத்த கேரக்டர் சின்ன கேரக்டர். சித்திரை நட்சத்திரத்தில் பாதி தான் அங்கே உங்களுக்கு கண்ணியில் இருக்கும். என்ன நட்சத்திரம் சார் அடுத்தது? சித்திரை நட்சத்திரம். சித்திரையினுடைய 1-2 பாதங்கள் அங்கே இருக்கும். யாருன்னா 173 டிகிரி 20 கலையிலேருந்து 180 டிகிரி வரைக்கும் இந்த நட்சத்திரம் இருக்கும். 180 to 186 டிகிரி 40 கலை வரைக்கும் உங்களுக்கு துலாமில் வரும். இதில் இருக்கிற கேரக்டர் வேறு, அதில் இருக்க கேரக்டர் வேறு. ஏன்னா அந்த ராசி மாறுது இல்லைங்களா. இது கன்னி ராசி, அது துலாம் ராசி. இங்கே இருக்கிற விஷயம்லாம் அங்கே இருக்காது. அதனால் அங்கே கேரக்டர் வந்து நமக்கு மாறும். சார் இப்போ இந்த சித்திரை நட்சத்திரம் சொன்னீங்களா? ஆமாம். இது தமிழ் மாதம் எந்த மாதம், எந்த தேதி, எந்த டிகிரி, அதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா ஒரு இன்ட்ரடியூசிங் கரெக்டாக இருக்கும். ஆமாம், அதான் இப்போ நான் சொன்ன டிகிரியெல்லாம் சொல்லிட்டேன் நான். இப்போ பங்குனி மாதத்தில் உங்களுக்கு 23 டிகிரிக்கு மேலே, 23 டிகிரிலேருந்து அதாவது பங்குனி மாதம் 23ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும்னு வச்சுங்களேன். அந்த தேதிக்குள்ளே பிறந்தவங்க எல்லாமே இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. அதுவே லக்ன வயசாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய லக்ன புள்ளி 173 டிகிரி 20 கலையிலேருந்து 180 டிகிரி வரைக்கும் இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரம் லக்ன புள்ளியாக உங்களுக்கு அமையும். அப்போது ஒரு செவ்வாயின் நட்சத்திரம்னா உங்களுக்கு ஒரு மூர்க்கம் இருக்குன்னு சொல்கிறேன். இந்த கன்னியில் மட்டும் செவ்வாய் இருந்தால், இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி செவ்வாய், கன்னியில் செவ்வாய் இருந்தால் கடலே வற்றும் அப்படின்னு இருக்காங்க. கடலே வற்றும் அப்படின்னாக்க ஒரு நெருப்பு கிரகம். அதற்கு முரண்பாடான ராசியில் 6ஆம் இடம் செவ்வாயினுடைய ஆட்சி வீடு மேசம், அதுதான் தொடக்கம் உங்களுக்கு. அங்கேருந்து 6ஆம் வீட்டில் அது செவ்வாய் வந்து உட்காந்துருக்கு, செவ்வாயோட நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்திற்கு செவ்வாய் வரும்போது கடலே வற்றும்னா அப்போ குளம்லாம் என்ன ஆகும் பாருங்கள், வறண்டு பாலமாக வெடிச்சிடும். அப்போது என்ன காரணம்னா இது ஒரு நெருப்பு கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை உருவாக்க முடிகிறது. இப்போ செவ்வாய்க்கு நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம். என்னென்னா அது போலீஸ், இராணுவம், இந்த மாதிரியான ஒரு கட்டுக்கோப்புகளை உருவாக்குறது, செய் அல்லது செத்துமடிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை உள்ளவங்க அவங்க. அப்போது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, இந்த லக்ன புள்ளியாக உள்ளவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான அவங்ககிட்ட ஒரு மூர்க்கத்தனம் இருக்கும், கோபம் இருக்கும், மூர்க்கத்தனம் இருக்கும், காரியத்தில் கண்ணாக இருக்கிறவங்க, எப்படியாவது செயலை செஞ்சு முடிச்சோன்னு நினைக்கிறவங்க. இதெல்லாம் அவங்ககிட்ட உள்ளுக்குள்ளே இருக்கும். என்ன நினச்சாங்களோ அதை செஞ்சு முடிக்கிறதுலையே குறிக்கோளாக இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த பாப புண்ணியமோ லாப நஷ்டமோ இதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலை இருக்காது. என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருவாங்க. இதுதான் அவங்களுடைய குணமாக இருக்கும். அப்போது இதற்கு தகுந்த மாதிரியான ஒரு மகாபாரதத்தில் ஒரு கேரக்டர் நம்ம பிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். அது யார் அவர்? ஆனாலும் கண்டுபிடிச்சேன். பார்ப்போம்.